இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. சமுதாயத்துல தொழிலாளர்கள் இருக்கிற வரைக்கும் சமுதாயம் முன்னேறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜவுளித்துறையில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிறுவனம்னா ரேமண்ட்ஸ் நிறுவனத்தை சொல்லலாம். இந்த நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி சஞ்சய் பெல் ஒரு கருத்தையும் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதாவது தொழிலாளர்களை நீக்கிட்டு ரோபோக்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பணியில அமர்த்த இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிறுவனத்துல 16 உற்பத்தி ஆலைகள் இருக்கு. மொத்தமா 30,000 தொழிலாளர்கள் பணியில இருக்கிறாங்க. தோராயமா 2,000 தொழிலாளர்கள் ஒரு ஆலையில பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால ரோபோக்கள் மாதிரி தொழில்நுட்பங்களை நிறுவுறதுனால 20,000 பணியாளர்கள் மட்டுமே போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ரோபோ 100 பணியாளர்களுக்கு சமம். இது சீனால நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமா இந்தியாவிலையும் நடந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல, அதுவும் குறிப்பா உற்பத்தி துறைகள்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களினுடைய ஆதிக்கம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இதனால 10% வரை வேலையின்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க ஆயு நிறுவனம் இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன கருத்து அப்படின்னா, இந்திய ஐடி சேவை துறைகள் அப்புறம் உற்பத்தி துறைகள்ல ஏற்பட்டு வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியால இன்னும் சில வருடங்கள்ல 6.4 லட்சம் பணியாளர்கள் வேலையை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வேலை இழப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நிலைமையில 56% வரை அதிக திறமை இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிக் டேட்டா, பகுப்பாய்வு, இயந்திர கற்றல், இயக்கம், வடிவமைப்பு, இணையதள விவரங்கள், செயற்கை நுண்ணறிவு, இந்த மாதிரியான பிரிவுகள்ல அதிக வருமானத்தோடு கூடிய வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சமுதாயத்துல விழித்து கொண்டிருப்பவங்களுக்கும் சரி, விவரம் பல தெரிஞ்சவங்களுக்கும் சரி, என்னைக்குமே வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணமா தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. என்னதான் நம்ம ரோபோ வச்சு உற்பத்திகளை அதிகப்படுத்தினாலும் நமக்கு தேவையானது என்னவோ விவசாயம். அந்த விவசாயத்தை மனிதனை விட சிறந்த வகையில யாராலும் செய்ய முடியாது. இயந்திரங்களினுடைய வளர்ச்சி இருக்கக்கூடியது ரொம்ப அவசியம். அதே வகையில விவசாயிகளினுடைய வளர்ச்சியும் ரொம்பவே முக்கியம். சமூகத்துல இது மேலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அப்படின்னா வறட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம போயிடும். சமூக அக்கறையோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.